உகந்ததாக மாற உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே என்னை எங்களையும் நிரப்புங்கப்பா. தகப்பனே, நேற்று அந்த லீப்னான் உபவாச கூட்டத்தில் பார்த்தோம், ஆரோக்கியமான விசுவாசம் வரணும்னா ஆரோக்கியமான வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்று, வார்த்தைகளை பேச வேண்டும் என்று, ஆரோக்கியமான வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தை இன்றைக்கு என்னோடு எங்களோடு பேசுங்கப்பா. அந்த ஆரோக்கியமான வார்த்தை எங்கள் விசுவாசத்தை ஆரோக்கியமாக்கட்டும். அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். நாம் அமர்ந்து கொள்வோம். அன்பாவிலே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் 7:6, பக்கம் 57 புதிய ஏற்பாட்டில் மார்க் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். அடுத்ததையும் படிச்சிருங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நாளில் இந்த வசனத்தோடு என்னோடு இடைப்பட்டார். இந்த செய்தியினுடைய தலைப்பு இருதயமோ ஆண்டுடைய ஏக்கம். உன் இருதயம், என் இருதயம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? இருதயமோ எனக்கு எப்படி இருக்குதான்? தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயமோ எனக்கு விலகி இருக்கிறது. இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தூரமாய் இருக்கிற இருதயம் ஆண்டவரை கிட்டி சேர என்ன செய்யணும்? இன்னைக்கு அதுதான் வழி ஆண்டவர் சொல்லி தரப்போறார். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குதான்? உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதட்டினால பிரைஸ் எல்லாம் சொல்றோம், அல்லேலியான்றோம், சோத்திரன்றோம், நல்ல பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இருதயம் தூரமாக இருக்குன்றார். ஏன்னா நான் அறியல, கர்த்தர் அறிவார். ஆமென். இருதயத்தை அறிந்த தேவன் ஆண்டவர். மனுஷன் வேணா முகத்தை பார்க்கலாம், ஆண்டவரும் இருதயத்தை பார்க்க. நல்ல ஒரு ஆராதனையை நம்ம கலந்து கொண்டோம். எத்தனை பேருடைய இருதயம் நொறுங்குச்சு, எத்தனை பேர் இருதயம் களி கூர்ந்தது, எத்தனை பேர் இருதயம் மகிழ்ந்தது, எத்தனை பேர் இருதயத்தில் ஆவியானவர் ஊற்றினார், எத்தனை பேர் இருதயத்தை ஆண்டவர் அசைத்தார். இதெல்லாம் பாட்டு பாடுற அவருக்கு தெரியாது, சாமுக்கு தெரியாது. ஆராதனை நடத்துகிறவருக்கோ உட்காந்துருக்கிற நமக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. ஒவ்வொரு இருதயத்தையும் யார் அறிவார்? ஆண்டவர் அறிவார். இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய இருதயத்தை அறிந்தவர் ஆண்டவர். இன்னைக்கு ஆராதனையெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? வசனத்தை கேட்பதற்கு முன்பாக உன் இருதயம் முழுசா ஆண்டவர்கிட்ட கொடுத்து நீ தயாராகணும். முழு மனசு தயாராகணும், முழு ஆத்துமா தயாராகணும் தான் இந்த ஆராதனையை, ஜெப வேலை எல்லாமே நம்ம வைக்கிறோம். வார்த்தையை கேட்கும்போது அது தயாராகணும். மூணுமே, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமாவில் 3 இருக்குது. ஆத்துமாவில் என்ன இருக்குது? 3 இருக்குது. இருதயம், மனசு, ஆத்துமா. ஒவ்வொன்றும் 3 அம்சங்களை பெற்றிருக்கிறது. அன்பாலே, இன்னைக்கு நம்ம இருதயத்தை குறித்து பார்க்கிறோம் என்றால், இருதயம் என்ன சொல்றாரு ஆண்டவர்? தூரமாக இருக்குதுன்றார். அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குதா? தூரமாக இருக்கு. வேணா சரீரம் இங்கே இருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற இருதயம் கூட இங்கே இருக்கலாம், ஆனால் நினைவு தூரமாக இருக்கு, இல்லை மனசு தூரமாக இருக்கு. இருதயத்தில் 3 இருதயம்னா நேரடியாக நம்ம இருதயத்தை பார்க்கக்கூடாது, இருதயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது.
இருதயத்தில் சம்பந்தப்பட்டது என்றால் என்னென்னா அது ஆத்துமா சம்பந்தப்பட்டது. ஆத்துமா தூரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இருதயம் தூரமாக இருக்குன்னா ஆத்துமா தூரமாக இருக்குது. உன் சரீரம் மட்டும் இங்கே இருக்குது, ஆத்துமா தூரமாக இருக்குன்னு. ஆத்துமா எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா மனசோட சம்மந்தப்பட்டிருக்கு, த மைண்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மனசை வந்து மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு தூரமாக இருக்குது. சரீரம் வேணா இங்கே இருக்குது, உதடு வேணா இங்கே இருக்குது, ஆனால் நம்முடைய மைண்ட் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது. எதையோ சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கலாம். புரியுதா? அப்போ இந்த இருதயம் தூரமாக இருக்குதுன்னாலே ஆத்மா தூரமாக இருக்குன்னு அண்டர்ஸ்டுட். அதில் மறைந்து கிடக்கிற காரியம். மனசு தூரமாக இருக்குன்றது மறைந்து கிடக்கிற காரியம். அப்போ இந்த இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக நெருக்கி கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம மனசை சரி பண்ணிட்டாலே போதுங்க. பறக்கிற மனசை கொஞ்சம் சரி பண்ணி இங்கே தக்க வைத்து, என் மனசே இங்கே ஆராதனையில் நீ கலந்துக்கோ, ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, கொஞ்சம் கருத்தாக கவனி அப்படின்னு மனசை நீ வந்து சரி பண்ணிட்டாலே நீ இருதயத்தை சரி பண்ணிட்டுன்னு அர்த்தம். மனம் ஒரு குரங்கு அப்படின்னாங்க. என்னதான்? ஆனால்தான் அந்த காலத்தில் மனசை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்கன்னா இருதயத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க, இல்லை ஆத்மாவை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நமக்கு அது தெரியல. மனசை குறித்து நிறைய பேர் புக் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் ஆராய்ந்து பார்த்துருக்கிறாங்க, நிறைய பேர் பல பல காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. மனசுலே 3 இருக்குது. ஒன்று என்னது? விழிப்பு மனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆங்கிலத்தில் வந்து கான்சியஸ் மைண்ட் அப்படின்வாங்க. என்ன மைண்ட்? கான்சியஸ் மைண்ட். ரெண்டாவது அடிமனம் அல்லது உள்மனம்னு சொல்லுவாங்க தமிழில். ஆங்கிலத்தில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்வாங்க. மூன்றாவது அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்வாங்க, ஆழ்மனம் அப்படின்வாங்க. ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் போயிட்டாருன்னா அன்கான்சியஸ் ஆகிட்டாருன்னுவோம். இன்னைக்கு அன்கான்சியஸாக இருந்தவங்க எத்தனை பேர் பொழைச்சிருக்கிறாங்க? ஆழ் மனதில் போயிட்டாங்க. அந்த ஆழ் மனது அதுதாங்க நம்மளை ஆளுமை செய்கிறது. இந்த ஆழ் மனதிலே நீ எதை நினைக்கிறாயோ அது சப்கான்சியஸ்லையும் கான்சியஸ்லையும் கொண்டு வரும். ஆழ் மனதில் எது இல்லையோ அது இருக்காது. அப்போ இங்கே ஆண்டவர் வந்து மனசை அறிஞ்ச தேவன் இல்லை, ஆழ் மனதையும் அறிந்த தேவன். ஆமேன். ஆண்டவர் உள்ளந்திரியங்கள்னு சொல்லுவாங்க, தெரியுமா? உள்ளந்திரியங்களே ஆராய்ந்து பார்க்கிற. உள்ளந்திரியங்கள் என்றால் சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். அவருக்கு அறியாதே கிடையாது. அதனால் இன்னைக்கு என்னன்னா, நம்முடைய இருதயத்தை பண்படுத்த வேண்டும் என்றால், நேற்றாக தான் பார்த்தோம், நேற்று லீபனானுடைய தொடர்ச்சி தான் இங்கே ஆண்டவர் கொடுக்குறார். எப்பயுமே அப்படி தான் கொடுப்பார். நேற்று நம்ம பார்த்தோம் அந்த இருதயத்தை எப்படியாக நாம் பண்படுத்துவது என்று. ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி ஒரு விதை விதைக்க புறப்படுற போது அவன் எப்படியாக நிலத்தை அவன் சரி செய்து அதை விதையை விதைக்கும் போது அது பலன் கொடுக்கிறதோ, அதே போல் நம்முடைய நிலங்கள், இருதயம் என்ற நிலம் சரியாக இருந்தால் பலன் கொடுக்கும். நம்ம ஆத்மாவுக்கு அது பலனாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் நம்ம ஆத்மா மாறும். அப்படின்னா இருதயம் மாற வேண்டும். இப்போ இருதயத்தை தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, கழுவ முடியல. இப்போ இன்றைக்கி இருதயத்தை கழுவணுன்னாக்கா என்ன செய்ய முடியும்? இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்ப்பேன். இருதயத்தை எடுத்து தனியாக எடுத்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணி இருதயத்தை துவைச்சி உள்ளார அனுப்ப முடியுமா? இல்லை இருதயத்தை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு இருதயத்தை ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இருதயத்தை சுத்திகரிக்கணும்னா நம்ம மனசை சுத்திகரித்தா போதும். ஆமென். ஈஸியான ஒரு மெத்தடை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனசை சுத்திகரிக்கணும்னா மைண்டு, சிந்தை அப்படின்வாங்க. மைண்டுன்னா என்னது?
சிந்தையை சுத்திகரித்தாலே போதும். பிசாசு எங்கே தான் நம்மளை பாழாக்குறான்னா அவனுடைய போர்க்களமே எதுன்னா நம்முடைய சிந்தை தான். ஏற்கனவே நான் எபிரேயரில் நான் படித்ததை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு பாவ எண்ணத்தை அந்த சிந்தனையில் தான் வைப்பானாம் பிசாசு. அப்போ மைண்டில் தான் வைக்கிறான். இருதயம் மைண்டு என்னது? ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. அவன் இருதயத்தில் போடலை, அவன் எங்கே போடுறான்? மைண்டை பிடிக்கிறான். மைண்டை பிடிச்சி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பாவம் செஞ்சால் தேவலாம் அப்படின்னு உன் மைண்டில் சொல்லிடுவான். இந்த பாவத்தை செஞ்சால் தேவலாம், நல்லா இருக்கும், ரொம்ப உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இல்லை உனக்கு புத்துணர்ச்சி தரும், இல்லை உனக்கு ரொம்ப அது பூஸ்டாக இருக்கும், ஏதோ சம்திங் சொல்லி உன் மைண்டில் அதை விதைச்சிருவான். எதை? ஒரு பாவ காரியத்தை, பாவ செயலை. இப்போ ஒரு சிகரெட் குடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை பாவம்னு வச்சுக்கோ. அந்த எண்ணத்தை உன் மைண்டில் குடிச்சிடும். பாரு, உனக்கு போர் அடிக்குது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ எப்படி ஒரு காஃபி சாப்பிட்டா தேவலாம் நமக்கு நினைக்கிறோம்ல, நினைக்கிறோமா இல்லையா? ஒரு டயர்டாக இருக்குது, ஒரு டீ சாப்பிட்டா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எண்ணத்தில் வரக்கூடிய காரியம்தான். அதே போல் தான் சிகரெட் குடித்தா தேவலாம், கொஞ்சம் வாயெல்லாம் ஏதோ மாதிரி இருக்குது, ஒரு சிகரெட் குடித்தா தேவலாம், இல்லை வெத்தலை பாக்கு போட்டால் தேவலாம், இல்லை ஹார்ன்ஸ் வச்சா தேவலாம். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் அவன் எண்ணத்தில் தான் வைக்கிறான். அதுதான் நாம் செயல்படுத்துகிறோம். இந்த எண்ணம் என்ன ஆகுது? இருதயத்தை தூண்டி உன்னை செயல்பட வைக்குது. என்ன மனது தான் அது. அந்த மனசை அவன் பிடிச்சதுனால, மனசில் அந்த எண்ணத்தை வச்சதுனால, அந்த எண்ணம் இருதயத்தில் என்ன செய்யும்? தூண்டி விட்டு அதை செயலாக்க வைக்கும். சரீரம் இப்போ செயல்படுத்தும். ஒரு கடையில் போய் ஒரு சிகரெட்டை வாங்கி வாயில் வச்சு பற்ற வச்சு ஒன்று ஊதும்போது சரீரம் முழுவதும் அப்படியே புத்துணர்ச்சி வரும். எப்படி வரும்? சே, என்ன இன்பமாக இருக்குதுடா. இந்த சிகரெட்டை குடித்ததுனால எவ்வளோ சுறுசுறுப்பு வருது, இப்போ தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை, அந்த எண்ணத்தினால் வந்த இன்ப அதிர்ச்சியை இருதயத்தில் செய்ய வைத்து நம்முடைய சரீரத்தில் அதை உணர வைத்த உடனே நம்ம அடிக்ட் ஆயிரும், அடிமையாயிரும். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு அந்த இருதயத்தில் செயல்படும் பொழுது, அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நமக்கு விரோதமாய் நாம் அந்த பாவத்தை செய்தோம் என்றால், ஒரு எண்ணத்தை, பாவ எண்ணத்தை எண்ணத்தில் வச்சிடறான். நாம் அதை செயல்படும் போது அதுக்கு நமக்கு விரோதமாய் அது செயல்பட்டால் அது குற்றமாக மாறுகிறது. குற்றம் ஃபஸ்ட்டு என்னவா மாறுது? பாவம் என்னவா மாறுது? பரிணாமம் எடுக்கிறது, குற்றமாக மாறுகிறது. அதே பாவ எண்ணத்தை பிசாசு எண்ணத்தில் வச்சு அந்த பையன் நல்ல ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறான், அது சூப்பராக இருக்குது, அதை திருடு அப்படின்ற எண்ணத்தை எனக்கு கொடுத்துச்சுன்னா, நான் அந்த தம்பிக்கிட்டேருந்து அந்த செல்ஃபோனை பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா பாதிப்பு யாருக்கு? எனக்கா அந்த தம்பிக்கா? யார் இழந்தானோ அவனுக்கு தான். அப்போ அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டாலோ, அடுத்த விலங்கினங்கள் பாதிக்கப்பட்டாலோ அது அக்கிரமமாக மாறுகிறது. என்ன மாறுது? இப்போ பாவ எண்ணம் தான், ஒரே எண்ணம், அது பிசாசு நம்முடைய சிந்தனையில் கொடுக்குறான். அது செயலாக்கம் வரும்பொழுது, எனக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அது குற்றமாகவும், அடுத்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படும் போது அது அக்கிரமமாகவும் மாறுகிறது. அதே பாவ எண்ணம் நான் செயல்படும் பொழுது அது தேவனுக்கு விரோதமாய் அல்லது தேவனுடைய வார்த்தையை பாதிக்கிற மாதிரி அது இருந்துச்சுன்னா அது மீறுதலாக மாறுகிறது. ஒரே ஒரு பாவ எண்ணத்தை பிசாசு இங்கே போட்டு நம்மளை எந்த விதத்தில் அடிக்கிறான்? பிரிக்கட்டி 3 விதமாக அடிக்கிறான். அந்த பாவ எண்ணம் செயல்படும் பொழுது குற்றமாகவும், அடுத்தவர்கள் பாதிக்கப்படும் போது அது அக்கிரமமாகவும், ஆண்டவரே அது பாதிச்சுன்னா அது மீறுதலாகவும் அது மாறுகிறது. அன்பாலே, இன்னைக்கு நம்ம குற்றவாளியாக மாறிடும். ஐயோ, இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேனே,
இந்த மீறுதலை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்டனே, ஐயோ இந்த மனுஷனுக்கு விரோதமாக நான் இந்த கொலைபாதகத்தை செஞ்சிட்டனே அப்படின்னு உன்னை ஒரு குற்றவாளி ஆக்கி தண்டனைக்குரியவனாக மாற்றுகிறான். அவன் எட்டக தான் நிற்கிறான், அந்த எண்ணத்தை விதைச்சிட்டு அவன் பாட்டுனே நிற்கிறான். செயலாக்கம் பண்ணது யார்? நம்ம தான். வீணா போனது யார்? நம்ம தான். இப்போ நம்ம உஷார் ஆகணுமா? என்னென்னா மைண்ட் அளவில் நீ உஷாராகும். எப்படி இதிலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னாக்கா ஆண்டவர் சொல்லுது, உன் மைண்டை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கொள், உன் சிந்தனையை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அதனால தான் ஜாய்ஸ் மேயர் என்றவங்க ஒரு புத்தகமே எழுதுகிறான், நல்லா இவ்வளோ பெரிய புத்தகம், சிந்தனையில் ஒரு போர்க்களம். என்ன புத்தகம் பேர்? அதை எல்லாரும் படிக்கணும், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் படிக்கணும், அதுக்காக தான் எழுதியிருக்கிறாங்க. சிந்தனையில் ஒரு போர்க்களம். எப்படியாக பிசாசு நம்முடைய மைண்டை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி நம்மளை ஆண்டவுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு, ஆண்டவுடைய விருப்பத்தை செய்ய முடியாதபடிக்கு நம்மளை அலகழிச்சிட்டு இருக்கிறான். இதில் அலசடிப்படுகிறவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் அநேக காரியத்தை ஆண்டவர் அட்வைஸாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம நேற்று கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, செய்தி முடிச்சிட்ட பிறகு ரோமர் 12:1-2 படித்தோம். ரோமர் 12:1-2 படிங்க பார்ப்போம். அது திரும்பியும், ஏன்னா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு உள்ளதாக இருக்கிறது இந்த செய்தி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இன்னைக்கு சரீரத்தை பலியா செலுத்துன்றார். இந்த சரீரத்தை பலியா செலுத்துறது தான் இந்த ஆராதனை வேலை. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல, மார்க்கு இந்த இடத்துல கையை வச்சுங்க, அப்புறமா நம்ம இங்கே வருவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12:30 படிங்க, அடுத்தது 33 படிங்க. மார்க்கு 12:30-33 ரெண்டுத்தையும் வசனத்தை வாசிப்போமே. அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே போதும். அன்பு கூறுவாயாக என்பதே. ஏங்க எல்லாமே முழு 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏன் இதை முழுசான்னு சொல்லணும்? அப்போ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும்னு சொல்லும்பொழுது அரகுற இருதயத்தோடு அரகுற மனசோடு அரகுற ஆத்மாவோடு ஆராதனையோ அல்லது அன்பு கூறவோ முடியுமா? முடியாதா? ஹலோ, அந்த முழு அளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிற முழு அளவை விட நாம் அரசு இல்லை கால் வீசம் சும்மா கொஞ்சம் ஒரு 5% 10% கூட அன்பு கூற முடியும். இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் எந்த அளவில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நான் ஆண்டவரை ஆராதித்தேன் அப்படின்றது யாருக்கு தான் தெரியும்? கணக்கு அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். நமக்கே தெரியாது. ஆராதிக்கிற நமக்கே தெரியாது. நம்ம அறகுறை இருதயத்தோடு ஆராதிக்கிறோமா இல்லை இது முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோமா அப்படின்னு. அப்போ பாருங்க அன்பான்லே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் இந்த ஏன் 3 சொன்னார்? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனசு. அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. 3மே ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னாக்கா, நீ முழு இருதயத்தோடு நீ ஆத்மாவோடும் முழு மனசோடும் முழு பலத்தோடு நீ ஆராதனை செய்ய அப்படின்றார். அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. 33 படிங்களேன்.
முழு இருதயத்தோடும் அங்கேயும் முழு சொல்றேன். மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். எல்லாமே பலிக எல்லாத்த பார்க்கிலும் 613 காரியத்தை காட்டிலும் இது ரொம்ப முக்கியன்றார். எல்லா பலிகளை காட்டிலும் எல்லா கட்டளையை காட்டிலும் இந்த ஒரு கட்டளை நீ கீழ்ப்படிஞ்சா போதுன்றார். அப்ப இதுதான் நம்மளால முடியல. ஏன்? அதுக்கு பிசாசானம் உடலை. அந்த அறகுறை இருதயம், அறகுறை மனசு, அறகுறை காரியத்தில் தான் இன்னைக்கு நம்ம அறகுறை கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், நிறைய கண்ணீர்கள், நிறைய கவலைகள், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், சந்திச்சு வருகிறோம். அன்பாலே அந்த முழு அது வந்துருச்சுனாலே போதும். அதை ட்ரைனிங் எடுக்கிறது தாங்க ஆண்டவர் நமக்கு வார்த்தையினால் அனுப்புகிறார். அதுக்கு தான் இப்போ ரோமர் 12 சொல்றாரு. இந்த பாருங்க, இப்போ 12 அடுத்த வார்த்தை படிங்களேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே என்ன ஆகணுமா? மனசு புதிதாகணும். சொல்லுங்க, என் மனசு புதிதாகணும். சொல்லுங்க, எப்படி புதுசாகணும்? இப்ப பாருங்க, மனசு புதிதாகணும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக புதிதாகணும். நீ விரும்புகிற வண்ணம் இல்லை, நான் விரும்புகிற வண்ணம் இல்லை. ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன விரும்புகிறாரோ அந்த வண்ணமாக நம்ம மனசு புதிதாகணும். இப்போ நம்ம மனசை புதிதாக்குறது யார்கிட்ட இருக்குது? இப்போ என் மனசை நான் தான் புதிதாக்க முடியும், உன் மனசை நீ தான் புதிதாக்க முடியும். உன் மனசுக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து நீ பயிற்சி கொடுத்தனா நீ என்ன செய்யலாம்? புதிதாகலாம். என் மனசுக்கு நான் பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் எடுத்தேன்னா நான் புதிதாகலாம். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நன்மையும் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நேற்று அதை சொன்னேன் சில பேருக்கு, அது வராதனால திரும்பி நான் இதையும் இன்னைக்கு ரிப்பீட் பண்ணுறேன். நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம், இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. நன்மைன்னா என்ன? மனுஷனுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எது நல்லது என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எதிர்க்க தான் வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார், தபாரு நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியும் இருக்கு, இன்னொன்று நித்திய ஜீவனை கொடுக்குற விருட்சத்தின் கனியும் இருக்குது. 2 கனியுமே வைத்து விட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டார். நீ இந்த கனியை புசிக்காத, இந்த கனியை வேணா நீ எவ்வளோ வேணாலும் புசி அப்படின்னார். எடுத்த உடனே புசிக்காதன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் புசின்னு சொன்னதை போய் புசித்து இருந்தான்னா இந்த வம்பு வேலையே வந்திருக்காது. நம்மளாம் இங்கே பாடுபடவே தேவையில்லை, அது வேற மாதிரி போயிருக்கும் அந்த லைஃப். ஆனால் இவன் என்ன செஞ்சான், கொஞ்சம் பிட்வீன் த கேப் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போன பிறகு அதுக்குள்ளே சாத்தான் வந்துட்டான். இந்த மரத்து கனியை புசிக்காதுன்னு சொன்னாரா? ஆமாம் ஆமாம். புசிக்க நாள்லே சாபன்னு சொன்னாரா? ஆமாம் ஆமாம். நான் சொல்கிறேன், நீ சாவ மாட்ட, உன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவரை போல மாறிடுவ. அப்படியே இவனுக்கு டெம்டேஷனை ஏற்றுறான், நீ அவரை போல மாடு, அதனால தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறா. சரி ஆமாம், ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னாரு? இது பார்க்கத்தா நல்லா தானே இருக்குது, அழகாக தானே இருக்குது, பார்க்கறதுக்கு எல்லாம் அழகாக தான் இருக்கும், பழகி பார்த்தா தான் தெரியும். பார்க்கறதுலே சில பேர் என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜன்னலில் தலசிக்கிட்டே இருந்தது, தெரு பக்கமாக ஒரு பையன் போகிறான், சும்மா அழகாக ஸ்மார்ட்டாக இருந்தான், அழகாக. சே, இவனை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அவ்வளோதான். ஒரு வாரம் போயிட்டே இருக்கிறான், ஒரே வாரம் 7 நாள் போனான். இவன் போய் அம்மாட்ட சொன்னான், அவனை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், அவன் கணக்கு முடிச்சிருந்துச்சு. ஒரு வாரம் இவன் லொங்குன்னு அலைய ஆரம்பித்தா, அவனே கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ண அடுத்த நாள் இவருடைய சமாதானம் கெட்டு போச்சு. அவன் நல்ல குடிகாரம், பொறுக்கி ஒரு மாதிரியான ஆள்.
அவள் காலம் ஃபுல்லாக அழுதுட்டு உட்காந்துருக்கிறான். அதே போல் இன்னொரு பி கோல்டு மெடலிஸ்ட் ஃபைனல் இயர் பியில் ஒரு காலேஜில் சென்னையில் நடந்தது, கோல்டு மெடல். அவள் ஆட்டோவில் தான் போவாளாம் காலேஜுக்கு. அப்போல்லாம் இந்த பட்டன் ஃபோன் தான், இப்போ தான் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம். அப்போ அந்த காலத்தில் ஆரம்பத்தில் பட்டன் ஃபோன். அந்த பட்டன் ஃபோனுக்கு ஒரு செய்தி வருது, ரொம்ப நீ அழகாக இருக்கிற. அது இங்கிலீஷில் ஏதோ ஒன்று வார்த்தை, கொயிட்டா இருக்கிறியோ ஏதோ ஒன்று அனுப்பிச்சிட்டான். அவ்வளோதான். இவளுக்கு அடுத்த நிமிஷம் அந்த கொயிட்டுன்ற வார்த்தை இவளை உந்தி தள்ளி கண்ணாடி முன்னாடி போய் நிற்க. நம்ம அழகா. நான் என்னவோ கம்முன்னு நினச்சேன், நம்மளை ஒருத்தன் அழகுன்னு சொல்லிட்டான். அதுலேருந்து கொஞ்சம் மேக்கப் அதிகமாச்சு, ட்ரெஸ் அதிகமாச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே அதிகமாக அவன் இன்னும் வர்ணிக்க ஆரம்பித்தான். எஸ்எம்எஸ் தான் வரும், ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப இன்னைக்கு இந்த 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 சுடிதார், சிவப்பு கலர் சுடிதார் ஒன்று ரொம்ப சூப்பராகிடுச்சு, மேட்சாக இருக்குது. ஆச்சா போச்சானோடனே இவளுக்கு ஒன்றும் புரியல. கைகால் நம்மளையும் ஒருத்தன் வர்ணிக்கிறானே, அவனை பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ மெசேஜ் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. உடனே அவன் நம்பருக்கு ஃபோன் அடித்து, நீ யாரா, உன்னை நான் நேரடியாக பார்க்கணுமா, அவ்வளோ சீக்கிரம் நான் உன் கண்ணில் தென்பட்டுவேன்னா ரொம்ப கிரு ஏற்றுறான். இவளுக்கு ஆர்வம் தாங்கலை. ஐயோ பார்க்கணும், இன்னைக்கு வந்தே நீ பார்க்கலன்னா அப்புறம் பாருப்ப. பார்க்குக்கு வான்ட்டான், பார்க்கு வந்தாங்க, பார்த்தாங்க, பழகினாங்க, லவ் உண்டாச்சு. லவ் எங்கே போயிடுச்சு, அது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு, போகக்கூடாத இடத்துக்குலாம் போயிடுச்சு. போய் முடிஞ்ச உடனே அவன் அழகாக சொன்னான், என்னுடைய அன்பே, உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த காலில் ஏந்திரிச்சு வாக்கிங் போகிறாரு. அவர் எங்கே வாக்கிங் ஆரம்பித்து எங்கே முடிக்கிறாருன்றதை நீ கொஞ்சம் பின்னாலே போய் பார்த்துட்டு வந்து சொல்லேன் அப்படின்னா. சரி, காதலனுக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவோம்ல. அவங்க வீட்டில் ஒரு பைய சொல்லிவிட்டு காலையிலே எங்களுக்கு அவுட்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கள் காலேஜில் 4 மணிக்கெலாம் வர சொன்னாங்கம்மான்னு முன்னாடியே நைட்டே சொல்லிட்டா. 4 மணிக்கெலாம் ஏந்திரிச்சிட்டா. அந்த ஆள் கதவை திறந்துட்டு இந்த டாக்டர் போனோடனே பின்னாலே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறான். அவர் எந்தெந்த தெருவெல்லாம் வாக்கிங் போயிட்டு எந்த இடத்துல போயிட்டு முடிக்கிறாரு அப்படின்றத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தன்னுடைய லவ்வர்கிட்ட சொல்லிட்டான். அவ்வளோதான். மறுநாள் அந்த டாக்டரு அதே பார்க்கில் கொலை செய்யப்பட்டு செத்துட்டார். இவளுக்கு எதுவும் தெரியாது. இவ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா. அவர் மறுநாள் போட்டு தள்ளிட்டானுங்க. அங்கே போலீஸு வந்து சர்ச் பண்ணும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரே ஒரு செல்ஃபோன் கிடக்குது. அந்த செல்ஃபோனை எடுத்து நம்பரை பார்த்தா இந்த பொண்ணுடைய நம்பரு. இந்த பொண்ணை கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. என்னம்மா, உன் நம்பருக்கு தான் அந்த பையன் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிறான், யார், என் லவ்வர். அவன் சரியான 1ஆம் நம்பர் ரோகு, 1ஆம் நம்பர் பொறுக்கி, 1ஆம் நம்பர் கொலைகாரன்றது இவளுக்கு தெரியாது. அந்த அந்த எஸ்எம்எஸில் மயங்கிட்டான். எஸ்எம்எஸில் அவனை பறி கொடுத்துட்டான், இருதயத்தை, மனசை பறி கொடுத்துட்டான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். உன் மனசை நீ ஜாக்கிரதையாக வச்சிடலன்னா எதில் வேணாலும் பறி கொடுக்க வைக்கும், பறி போயிடும் நம்ம மனசு. தட் இஸ் மைண்டு. அதான் எண்ணங்களில் பிசாசு செய்கிற கிரியை. அவ்வளோதான். அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறார், அம்மா அவன் ஒரு பெரிய ரவுடிமா, அவன் பொறிக்குமா, அவன் வந்து கொலைகாரமா, அவன்கிட்ட போய் நீ நல்ல ஒரு கோல்டு மெடல், உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே பொண்ணு, நல்ல ஒரு பண்பாடு உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிற, நல்லா படிக்கிற, உங்கள் காலேஜில் நீ தான் ஃபஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டோம், இப்படி உன் வாழ்க்கையை இழந்துட்டியே அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார், நீ அப்ரூவராக மாறிடு. இந்த மாதிரி இவனை தெரியாமல் நான் லவ் பண்ணிட்டேன், இவன் கேட்டதுனால அந்த டாக்டர் எங்கெங்கெல்லாம் போவார்ன்றதை நானே போய் புலம்பிடிச்சி இவனுக்கு சொன்னதுனால தான் அவன் போட்டு தள்ளிட்டான். அதனால் நான் அப்ரூவராக மாறுறேன்னு சொல்லி, நீ அப்ரூவராக மாறினா உன்னை நான் விடுதலை ஆகிறேன், உன் படிப்பு நீ பண்ணே தொடர்ந்து நீ விடுதலையாகி நீ போயிடுவேன், அவன் ஜெயிலில் கிடப்பான் அப்படின்னு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் கணவனாய் மனைவியாய் வாழ்ந்துட்டோம். கணவன் ஜெயிலில் இருக்கும்போது நான் மனைவி வெளியில் இருக்கிறது எனக்கு மனசு கேட்கல, அதனால் என்னையும் ஜெயிலில் தூக்கி போடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவளும் அந்த கொலை கேஸில் 2வது நபராக ஆயுள் கைதியாக ஜெயிலில் இருக்கிற, ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டு. இது நடந்த சம்பவம். ஒரு சின்ன மனசு, அந்த மனசை பிசாசு எப்படியாக கவர்ந்து எடுத்து இன்னைக்கு வழி தப்பி தெரிய பண்ணி இன்னைக்கு நரகத்தில் கொண்டு போய் போட்டான். இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் கையில் தான் கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. சூஸ் த பெஸ்ட்.
நல்லதை தேர்ந்தெடுக்க உங்ககிட்ட தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், என்கிட்ட தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆப்ஷன்லும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசித்த உடனே இவளுக்கு 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு. பகுத்தறிவு. அதுதான் கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு அவுட் ஆச்சு, மாம்ச கண்ணு திறந்துருச்சு. ஆவிக்குரிய ஆத்தும மரணம் கிடைச்சிருச்சு, சரீர மரணம் அவளுக்கு கிடைக்கல. பிசாசு சொன்னது உண்மைதான். ஒரு விதத்தில் பிசாசு எந்த மரணத்தை குறித்து சொன்னால், நீ சாவதே இல்லைன்னு சரீர மரணத்தை குறித்து சொன்னான். பிசாசு உன் கண்ணு திறக்கப்படுன்னு எந்த கண்ணை பற்றி சொன்னான்? சரீர கண்ணை பற்றி சொன்னான். பிசாசு சொன்னது பொய் கிடையாது. அவன் பொய்யன்றோம், அவன் பொய் சொல்லலை. ஆதாம் ஏவாள்கிட்ட அவன் மெய்யை தான் சொன்னான். ஆனால் அவன் சொன்னது, நினச்சிட்டு சொன்னது ஆவிக்குரிய மரணத்தையும் சரீர கண்களையும் குறித்து தான் சொன்னான். உன் கண்ணு திறக்கப்படும்னா. இவன் பழசை சாப்பிட்டா கண்ணு திறந்துச்சு, ஆவிக்குரிய கண் அவுட் ஆச்சு. தங்கள் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று இருக்கும். அது 3 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக கண்ணு திறக்கிறது குறித்து அங்கே 2 விதமான கண்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன கண்களோ, ஆண்டவர் சொன்ன காரியமோ ஆவிக்குரிய காரியங்க. சாத்தான் சொன்னது மாமிசத்துக்குரிய காரியம். அப்போ மாமிசத்துக்குரிய கண்ணு திறந்தது, தாங்கள் நிர்வாணி என்று தெரிந்து அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் என்ன கண்ணு இங்கே என்ன வந்துருச்சுன்னா, நன்மை தீமை அறியக்கூடிய 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆமேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சரி, இந்த அறிவு தான் வானான்னு நினச்சோம், இந்த 6வது அறிவு உனக்கு வந்துருச்சு. இவன் நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு இவன் அப்பயாவது திருந்தி வாழ்வானான்னு பார்த்தாரு. அப்பயும் நம்ம என்ன செய்யலை, தீமையை தான் தெரிந்து கொள்கிறோமோஞ்சி நன்மையை தெரிந்து கொள்வது இல்லை. அன்பாலே இன்னைக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு இன்னைக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறார். அந்த அந்த ஆதாம் அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, சாப்பிடாத வரைக்கும் அந்த அறிவு அவனுக்கு திறக்கப்படலை, எப்பயும் போல தான் இருந்தான். ஆனால் அந்த பழத்தை, நன்மை தீமை அறிகிற பழத்தை சாப்பிட்ட பிறகு 6வது அறிவு வேலை செஞ்சுது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இப்போ நம்மளை படைத்த இறைவன் யார், படைக்கப்பட்ட படைப்புகள் யார் என்பதை நாம் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் 6வது அறிவு வேலை செஞ்சோம், படைத்தவரை விட்டு விட்டு படைக்கப்பட்டவைகளை தான் தெய்வம்னு வணங்கிட்டு இருக்கிறோம். அப்போ 6வது அறிவு வேலை செய்து அவுட் ஆயிடுச்சா? அவுட் ஆயிடுச்சு. நன்மை தீமை தெரியுது. லவ் பண்ணா தீமை, அல்லது பாவம் செஞ்சா நமக்கு தீமை, ஆத்மா சாகும், இதெல்லாம் தெரியுது. தெரிந்திருந்தும் பிசாசு மனசை சிறைபிடிக்கிறதுனால நாம் அந்த மனசுக்கு என்ன செய்கிறோம்? விட்டு கொடுத்துறதுனால அநேக பாவத்தை நம்ம செய்கிறோம். அன்பாவிலே இன்னைக்கு அதனால தான் சொல்கிறாரு, நன்மை எது? ஆண்டவர் உனக்கு இந்த பூமியில் எதோ நன்மை வைத்திருக்கிறார், எவ்வளோ நன்மை வைத்திருக்கிறார். அந்த நன்மையெல்லாம் விட்டுட்டு நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமா? தீமையை தேர்ந்தெடுக்கிறோமா? ஆனால் தான் அந்த மனசை நீ கண்ட்ரோல் பண்ணி நன்மையானதை மட்டும் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், நீ தான் முடிவு பண்ணணும். நேற்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த படிப்பில் அந்த படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு காரியம் என்ன படித்தேன்னா, ஒருத்தர் போகிறாரு, சம்திங் ஏதோ ஆக்சிடெண்ட்டில், மேஜர் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பைனல் கார்டு அப்படியே நொறுங்கி போச்சு, அவரால் ஏந்திரிச்சு நடக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை யாரோ சம்திங், அவர் டாக்டர் சொன்னதை பற்றி எதையுமே கவலைப்படல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுனே வந்தார். ஒரு 3 மாதம் தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பாடுபட்டார். என்ன ஒருநிலைப்படுத்தினார்? 3 மாதம் ஆகலையாம், ஒருநிலைப்படலையாம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். அந்த மனசை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றல அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு கட்டளையிடுறார். நான் நிச்சயமாக நடப்பேன், என் முதுகு தண்டு நல்லா நேராகும், சரியாகும், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் பழையபடி நான் வீரனாக மாறுவேன், நான் ஃபுட்பால் பிளேயரில் கோல்டு மெடல் எடுப்பேன். இதுதான் ஆழ்நிலை மனதுக்கு அவர் அனுப்புகிறார். அந்த 3 மாதம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்ல 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 அந்த மைண்டு என்ன ஆச்சுன்னாக்கா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கட்டளையிட்டுது, போ நேராகுது.
எலும்புகள் நேரம் ஆகுது. அப்போ கான்சியஸ் மைண்ட் என்ன ஆகுது, சரியாயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, அவருக்கு எலும்பு நேரம் ஆயிடுச்சு, தண்டோடம் முறிஞ்சதெல்லாம் சரியாயிடுச்சு, மீண்டும் பழையபடி அவர் விளையாட ஆரம்பித்தார். அப்போ டாக்டருடைய கூற்று என்ன ஆச்சு? உண்மையில் இன்னைக்கு உண்மை அதுதான். உன் மனசை நீ விட்டுட்டன்னா நீ பிடிக்க முடியாது. நீ மனசை பிடிச்சி வச்சன்னா நீ ஜெயிச்சிடலாம் இன்னைக்கு. அதனால தான் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், தானியேலின் புஸ்தகத்தை படிங்களேன். தானியேலின் புஸ்தகம் 10-12 பாருங்களேன். தானியேல் 10-12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, தானியேலே, பயப்படாதே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும், நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. என்னத்தை செலுத்தினானா? தானியேல் என்ன செலுத்தினா? எதை அடைகிறதுக்கு எண்ணத்தை செலுத்தினான்? நல்லா தெரியும். ஒரு கேள்வி கேளு. எதை அடைய எண்ணத்தை செலுத்தினான்? அறிவை அடைய. எண்ணத்தை அடைய. இன்னைக்கு நீ அறிவு பெறணும்னா உன் மனதை முதல் செலுத்து. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட செலுத்த ஆரம்பி. மனதை செலுத்தின நாள் முதற்கொண்டு முதல் நாள் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. போதும் போதும். இப்போ தேவதூதன் வந்து அவருக்கு ஆசீர்வதிக்கிறார். இப்போ இதுதான் யார் மெடிடேஷன் சொல்றாங்க. இந்துக்கள் என்ன சொல்றான்? தியானம்னு சொல்றான். உன் மனசை ஆண்டவர்கிட்ட செலுத்துற காரியத்தை தான் தியானம்ன்றான். இது நமக்கு தெரியாததுனால தான் உட்காந்து புண்ணாக்கு மாதிரி இருக்கிறோம். எதுலையுமே ஜெயிக்காம நம்ம ஃபெயிலியர் ஆகிறது என்ன காரணம்னா, உன் மனசை செலுத்துறதுக்கு நீ தவறி விடுகிறாய். உண்மையிலே பாரதியாருடைய கூற்று தான் எனக்கு ஞாபகம். அடிக்கடி நான் பாரதியார், திருவள்ளுவர் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இன்றைக்கி காலையில் நான் உட்காந்து இந்த மனசை குறித்து நான் யோசிச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அடிக்கடி அது சிந்தனை வந்துச்சு. பாரதியாருடைய நினைவு. அந்த ஒரு கவிதை மாதிரி, அந்த கவிதையெல்லாம் நான் மறந்துட்டேன், எப்பயோ படித்தது. இப்போ அந்த வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெண் நினைத்தால், யார் நினைச்சா சொல்லுங்கள்? எல்லாரும் இப்போ கால்ற அப்படி தூக்கி விடணும். ஒரு பெண் நினைச்சா மலையையும் மடுவாக்கலாம், மடுவையும் மலையாக்கலாம். இது யாருடைய கூற்று? பாரதியார் சொன்னது. எதை வச்சு தான் சொன்னார்? பைபிளை வச்சு தான் சொல்லியிருக்கிறார். எதை வச்சு தான் சொன்னார்? பைபிளை வச்சு தான் சொன்னார். ஆனால் அதெல்லாம் தெரியல நமக்கு கண்ணுக்கு. பைபிளே நீ கொடுத்தாலும் உனக்கு தான் தெரியல, புரிய மாட்டேன். இப்போ பாரதியார் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா பைபிளை பேஸ் பண்ணி தான் சொல்கிறார். ஒரு பெண் நினைத்தால் மலை என்ன தெரியுதா? எவ்வளோ பெரிய மலை. மடுன்னா என்ன தெரியுமா? மடுன்னா என்ன? பள்ளம். ஒரு பெரிய மலையை மடுவாக்கலான்னா ஒரு மலையே பள்ளமாக்கலாமா? ஒரு மடுவு ஒரு பள்ளத்தையே பெரிய மலையாக்கலாமா? யார் நினைச்சா? அப்பன்னா என்ன அர்த்தங்க? என்ன சொல்ல வர்றாரு பாரதியார்? சொல்லுங்கக்கா, என்ன சொல்ல வர்றாரு? ஏதாவது சொல்லிட்டு போட்டியா? எனக்கு என்ன, என் விதி இருக்குது, என் புருஷன் நினைச்சா எனக்கு பழப்பே ஓடல, அவன் குளிச்சுட்டு வந்து அடிக்கிறான், அப்படித்தானே? பெண்கள் மனசு வைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். சொல்லுங்க. நான் மனசு வச்சா, நீ உனக்கு நீனே சொல்லிக்கோ, நீ அடுத்தவனை பார்த்தெல்லாம் சொல்ல தேவையில்ல. நான் மனசு வச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். சொல்லு, அப்படி காலரை தட்டி விட்டு. ஆனால் மனசு தான் வைக்கிறது கிடையாது. ஏன்னா பிசாசு உள்ளே வந்துடுவான். நீ மனசு வச்சிருவியா? நான் விடுவேனா? பார்த்துக்கிறேன். உன்னை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். நான் பிறந்ததே எதுக்கு தெரியுமா? உன்னை டைவெர்ட் பண்ணுறது தான், உன்னை மனசை திருப்பி விடுறதுக்கு தான். நிறைய பண்ணுங்க. நீங்கள் நீதிமொழிகள் 14:14 எடுத்துப்படியா? நீதிமொழிகள் 14:14.
பின்வாங்கும் இருதயம் உள்ளவன். ஏங்க நீதிமொழி 14:14 14:1 சாரி 14 இல்ல. புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீ கட்டுகிறாள், தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இப்ப புத்தின்னா என்னங்க? அறிவு தானே. அறிவுள்ள ஸ்திரீ, இப்படி படிப்போம், அறிவுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அறிவில்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடிச்சு போடுறா. என்னத்த வீட்டை இடிச்சு நான் கடப்பாறையை வச்சு இடிக்கிறா? உன் குடும்பத்தை, உன் குடும்பன்ற இல்லற வாழ்க்கையை நீ இடிச்சு போடுற. ஸோ இப்போ பாரு, அறிவு வரணும்னா என்ன வரணும்? மனசு இருக்கணும். சொல்லுங்க. மனசுள்ள ஸ்திரீ, நல்ல மனதுள்ள ஸ்திரீ, சொல்லுங்க, நல்ல மனதுள்ள பெண் மனம் போல வாழுகிறாள். நல்ல மனசு இல்லாத பொண்ணு கெட்டு குட்டிச்சாரா ஆகிறா. இதுதான் பழமொழி. அது நீதிமொழி, இது பழமொழி. நல்ல மனசு இல்லாத ஸ்திரீ கெட்டு குட்டிச்சாரா ஆகிறா. நல்ல மனசை அடைய அவள் பிரயாசப்படுகிறவள், நல்ல மனசாக தன்னை மாற்றிக்கொள்கிறவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். இப்போ யார்கிட்ட தான் இருக்குது? ஓண்டு தான் இருக்குது. உண்மையிலே நான் என் ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லுவேன், தபார் பாரதியார் இப்படி சொல்லியிருக்கிறார், நல்ல ஒரு பெண்மணி மலையை கூட மடுவாக்கலாம், மடுவை கூட மலையாக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெகட்டிவாக பேசாமல் நீ பாசிட்டிவாக பேசுவோம், புருஷனை உற்சாகப்படுத்தினா ஓடிக்கிட்டே இருப்பான், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டே இருப்பான், உனக்கு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான். அவனை எப்போ பார்த்தாலும் டிப்ரெஸ் பண்ணி, இது தண்டம், இது ஒன்றும் தெரியாது, இது மூளை கட்டது, இது முண்டம், இது ஒன்றுமே உருப்படாது, இது ஒன்றுமே இது செஞ்சால் வைக்காது, அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இறேன். அவன் அப்படியே கூட மட்டும் மாதிரி உட்காந்துருவான். சே, எவ்வளோ செஞ்சாலும் இந்த பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஏறல, அவனை பலவீனப்படுத்திடும். இதெல்லாம் இதெல்லாம் சைக்காலஜி. இது நான் நிறைய சைக்காலஜி படித்ததுனால சொல்கிறேன். நான் இதெல்லாம் விவரித்து என்னால் சொல்ல முடியல, இந்த ஏன்னா நேரம் இல்லாத அடுத்தடுத்து போகணுன்றதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நீ வேணால் உற்சாகப்படுத்திப்பார் உன் கணவனை, இல்லை உன் பிள்ளைகளை கூட சொல்கிறேன். ஒரு அதனால தான் சொல்கிறேன், அந்த வாயாலே உன் ஜீவனும் மரணமும் எதில் இருக்குன்னாரு? வாயின் அதிகாரத்தில் இருக்குது. உன் வாயின் வார்த்தை தான். அது மனசு கரெக்டாக இருந்தால் தான் வாய் பேசும். இருதயத்தினுடைய நிறைவே அதான பைபிள் சொல்லுது. இருதயத்தின் நிறைவேன்னா என்ன அர்த்தம்? இருதயமும் மனசு என்ன? அது ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கோ, இருதயம் வேற மனசு வேற கிடையாது. இருதயம் தான் மனசு, மனசு தான் இருதயம். அதை புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டா நீ ஜெயிச்சிருவ. ஆண்களும் சரிதான். நான் உண்மையிலே என் பொண்டாட்டி நெகட்டிவாக பேசினாலும் நான் அப்படியே பாசிட்டிவாக அப்படியே என்னை எனர்ஜி பண்ணிப்பேன். மனசே தளராத, அவள் அப்படி தான் பேசுவான். நீ தளராத, நீ உற்சாகமாக இரு. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல அப்படின்னும் போது நான் வேற என்ன செய்யறது? நான் மாறிக்கிட்டேன், அவ்வளோதான். உண்மையிலே நான் மாறிக்கிட்டேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாத்தையும். நான் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு அதை சொல்லுவேன். என்னன்னாக்கா, ஆண்டவரே என் மனைவி பேசலை. எது பேசுது? அவன் டிப்ரெஸ் பண்ணுறது, என்ன டிப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் அவங்களை வந்து பேசுகிறான். அதே போல் மனைவியும் நினச்சிங்க, ஆண்டவரே என் புருஷன் பேசலை, என்ன டிப்ரெஸ் ஆகிறது? என் புருஷனுக்குள்ள அவன் மேப்படியாக வந்து பேசுகிறான், நான் டிப்ரெஸ் ஆக மாட்டேன். அன்பாலே மனம் தளராத. டிப்ரெஸ் என்பது எது சம்பந்தப்பட்டது? மனசு சம்பந்தப்பட்டது. மனம் முறிஞ்சிச்சுன்னா எல்லாமே முறிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோ, திரும்ப திரும்ப சொல்கிறேன், மன முறிவு எல்லாத்தையும் முறிச்சிடும். ஆனால் தான் எப்பயுமே உற்சாகமாக வச்சுக்கோ மனசுன்றான். மனசை நீ எப்பயுமே ரம்மியமாக வச்சுக்கோன்றார் பவுல். நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எப்போதும் எந்த காலத்தில் நான் மன ரம்மியமாக இருக்கிறேன்றார். இதெல்லாம் ரகசியம். இந்த மனசை நீ ரம்மியமாக வச்சுக்க கற்றுக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட. அன்பாலே பிசாசு அதை தான் வீணாக்குறான். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால தான் இங்கே தானியேல் அப்படி சொல்கிறார். நீதிமொழிகள் 16:32 என்ன சொல்லுது பாருங்க. 16:32 நீதிமொழிகள்.
பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். என்னங்க இது, ஏங்க இங்க மனசை அடக்கிறவன் உத்தமன் சொல்றாரு? இந்த மனசு அடங்காததுனால இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குது தெரியுமா? நேற்று ஒரு சம்பவத்தை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல், அது சாத்திப்பட்டிலே இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வேலைக்கு வராரு. இப்போதான் 3 மாதம் ஆகுதான். 2ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுமிகிட்ட பாலியல் தொல்லை கடுத்துறாரு. சும்மா டின்னு கட்டிட்டானு சாத்திப்பட்டாங்க. அந்த சாத்திப்பட்ட ஆளுங்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர முரடனுங்க. வச்சு வாங்குவான்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இப்போ போக்சோ சட்டத்தில் இருந்தாலும் உள்ளே இருக்கிறார். ஒரு வாலிப பையன், 25 வயசு வாலிபன். மனசை அடக்க தெரியல. மனசை இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். அவர் வாழ்க்கையே போயிடுச்சே. பி கேர்ஃபுல் அன்பான்லே, பி கேர்ஃபுல். இந்த மனசை அடக்காதனால இன்னைக்கு எவ்வளோ பேர் விழுந்து போகிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், மனசு வச்சாக்கா நீ என்ன வேணாலும் செய்யலாம். அதே போல் ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரிஞ்சு மனசு வச்சு கம்யூனிஸ்ட் தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான பைபிளை கடத்திட்டு போனாராம். அவருக்கு பேர் பைபிள் ஸ்மக்லர்னு பேர். என்ன ஸ்மக்லர்? ஒருத்தன் தங்கத்தை கடத்துவான், இவர் எதை கடத்துறாரு? பைபிளை கடத்துறாரு. எல்லார் கண்ணிலையும் மண்ணள்ளி போட்டுருவார். அப்படி பைபிளை கடத்திட்டு போய் அந்த தேசத்தில் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னார். மாட்டிக்கிட்டார், ஜெயிலில் போட்டாங்க. சித்திரவதை அனுபவிச்சார். சித்திரவதை. அவருடைய சித்திரவதையை படிக்கவே முடியாது. நான் பாதிலே இருக்குது, இன்னமும் அந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியல. அந்த புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தேன், இருதயம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது ஆண்டவரே, நான் அழுதுட்டு பேசாமல் வச்சுட்டேன். இன்னைய வரைக்கும் அந்த புத்தகத்தை என்னால் தொட முடியல. ஏன்னா அவ்வளோ நரக வேதனை அந்த ஜெயிலில் பட்டார் அவர். அப்படிலாம் பட்டு அவருக்கு விடுதலை கொடுத்தது, அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததில் இந்தியா ஒரு பங்கு. அதுக்கு ஒரு இந்தியாவிலையும் இந்திரா காந்திக்கு அந்த பங்கு இருக்குது. அவருடைய கதையில் நாங்கள் அறிஞ்சது, இந்திரா காந்தி தான் அவருடைய விடுதலைக்காக வக்காலத்து வாங்கினாங்க ரஷ்ய அதிபர்கிட்ட. வக்காலத்து வாங்கி விடுதலை பெற்றார். அது பேரில் சொல்ல விரும்பலை நான். கடைசியில் அவர் 80 வயசு 85 வயசு அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அவர் இருக்கும்பொழுது இதே தான் பாலியல் பலாத்காரம் பண்ணி சின்ன குழந்தைய, ஒரு சின்ன வயசு பிள்ளைய, அவருக்கு 85 வயசு, அதை ஏதோ சம்திங் ராங்காக யூஸ் பண்ணிட்டாரு. அவர் மனசாட்சி அவரை குத்துச்சு, துப்பாக்கி எடுத்து அவரே சூசைட் பண்ணிட்டு செத்துட்டார். நல்ல சாட்சி, நல்ல மனசு வச்சு ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக உழைத்தவர், வைராக்கியமாய் கம்யூனிஸ்ட் தேசத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பரப்பினவர். அவர் மாதிரி ஒருத்தனும் செய்யலை, இன்னை வரைக்கும் செய்யலை. ரெக்கார்ட் பிரேக் பண்ணார். அவருடைய இருதயம், அவருடைய மனசு என்னாச்சு? பிசாசு கவுத்துட்டானா? எனக்கு உண்மையிலே நான் அவரை கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன். நான் இப்பேர், ஏன்னா அவர் எனக்கெல்லாம் ரோல் மாடலாக நான் வச்சுருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் பிசாசு கவுத்துட்டானா இல்லையா? மனசை அடக்காதவன். அதனால்தான் அங்கே அந்த வார்த்தை சொல்கிறார் நீதிமொழிகள். அதெல்லாம் அனுபவித்து எழுதுனதுங்க. இன்றைக்கி நம்ம மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. மனம் போன போக்கில் போயிட்டே இருக்கிறோம். மனம் போன இஷ்டத்துக்கு நம்ம அதை அவுத்து விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். அது அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு கொஞ்சம் அடக்கு. எல்லாருடைய இருதயத்தையும் அல்லது மனசையும் அடக்கு. இருதயத்தை அடக்கவும் மனசை அடக்கவும் ஆத்மா அடக்கவும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம நரகத்துக்கு தப்பிக்கலாம். அன்பாலே அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த மனசை அடக்க கற்றுக்கொள். இது அடங்காதது. அது இந்த மனசை நீ அடக்கி ஆளிட்டனா, நீ மனசை நீ உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டனா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த மனவளக்கலை அப்படின்னு பயிற்சியெல்லாம் ஒருத்தன் கொடுங்க. இந்த ஆழியாரில் நான் நேற்று கூட சொன்னேன். ஆழியார் அப்படின்ற பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த வாழ்க வளமுடன்றவங்க அதுக்கு பேரே மனவளக்கலை பயிற்சி மையம்னு வச்சுக்கிறாங்க. நான் அதை ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணது உண்டு. இப்போ நான் ஏன் அதை கிறிஸ்துவுக்குள்ளே ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அநேகமாக வீணாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மனசை அடக்காததுனால தானே, மனசில் நல்லதை நினைக்காததுனால தானே, மனசில் நல்லதை போடாததுனால தானே. இன்றைக்கி நல்லபடியாக நீ நினச்சி அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தானே இன்றைக்கி உன் மனசும் என் மனசும் அலபாயுது.
இன்னைக்கு அதுக்கு ஒரு 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 கிரியா ஊக்கியாக இன்னைக்கு செல்போன் இன்னைக்கு பிசாசுடைய டூல்ஸாக மாறிடுச்சு. மனசு அடக்க தெரியல, அடிக்ட் ஆயிடுறோம், அடிமையாயிடுறோம், கேமுக்கு அடிமையாயிடுறோம். நேரம் செலவு பண்ணுறதே போகிறது தெரியல, ரீலுக்கும் ஷார்ட்டுக்கும் அடிமையாயிடுறோம். அதனால இதெல்லாம் மனசு அடக்காததுனால தாங்க இன்னைக்கு. அதனால தான் சொல்கிறேன், லூக்கா 24:45 படிங்களேன். லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்னத்தை செஞ்சாரா? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் மனதை திறக்கும்படியாக நீ நானும் ஜெபிக்கணும். ஆமென். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுல நிறைய செய்தி கேட்குறோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான செய்தி கேட்டுட்டோம். இன்னைக்கு கால தியானம் இன்னைக்கு உண்மையிலே எங்கேயும் கிடைக்காத ஒரு காரியம், எந்த சபைக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு நம்ம எல்பிஹெச் கொடுத்துருக்கிறார் கர்த்தரின் ஜெப வீட்டுக்கு. கால தியானமே கிட்டத்தட்ட 3 வருஷமா, 1000 நாளே இப்போ 365 × 3 எவ்வளோங்க வருது? கொஞ்சம் யாராவது பெருக்கி சொல்லுங்களேன். 365 × 3 டக்குன்னு கால்குலேட்டர் பண்ணுங்க. 365 × 3 ஏலே 365 நாள் ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 3 வருஷம் 1095 நாள். 365 நாள் ஒரு வருஷம், 3 வருஷமா. அப்ப 1095 நாட்களுக்கு மேலாக இன்னைக்கு எத்தனை நாள்? 1121 24 வருது. 1120 நாட்களாக 124 1124 நாட்களாக இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் தியானிக்கிறதுக்கு உதவி செய்தார். ஆமென். வேற எந்த சபையிலும் தியானிக்காத ஒரு தியானத்தை நம்ம சபையில் தியானிக்கிறார். இன்னைக்கு என்ன தியானம் அப்படின்னாக்கா, ரோமர் 12:14-15 தான் இன்னைக்கு காலையில் தியானித்தோம். இதுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தம் இருக்கு. படிங்க. துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள். இருங்க அது அப்புறம் அடுத்தது போவோம். துன்பப்படுத்தவர்களை யாராவது ஆசீர்வதித்த வரலாறு உண்டா? உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான், உன்னை அடிச்சுட்டாங்க, இல்லை உன்னை திட்டாங்க அடிய புடியன்னு, இல்லை உன் மனசு உடையிற மாதிரி பேசிட்டாங்க, நீ மனசார அவங்கள வாழ்த்துவியா, ஆசீர்வதிப்பியா, திட்டுவியா? சொல்லு. அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்குறோம். என்ன செய்வோம்? நேச்சுரல் என்ன? ஒன்று சபிப்போம். அவன் நல்லா இருப்பானா, அவன் கட்டையில் போவான், வெக்கையில் போவ, வேதையில் போவ, அவன் பாடையில் போவேன்னுவோம். ஒரு அம்மா அப்படி தான் என்கிட்ட வந்து சொல்லிச்சு, கேசு என் மவளை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டாயா என் சம்பந்திகாரி. அவள் வாயில் கட்டை முளைக்க, அவள் வாயில் புத்து முளைக்க, அவள் வாயில் அழுவ, அப்படி இப்படின்னு இதோ பாரு, உன் வாயில் தான் கட்டை முளைக்கும், உன் வாயில் தான் புத்து முளைக்கும் அப்படின்னு. என்ன நீ சொல்கிற? நானா சொன்னிச்சு. அவள் சொன்னதுனால, நீ சபிச்சதுனால உனக்கு தான் அது வரும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவளை வாயார வாழ்த்து அப்படின்னு. என்னது வாயார வாழ்த்துணுமா? அபாண்டமாக சொல்லியிருக்கிறா என் பொண்ணை பற்றி, என் பொண்ணுடைய கேரக்டரை பற்றி பேசியிருக்கிறா, அவளை போய் நான் வாழ்த்தணுமா? ஆமாம் வாழ்த்து. ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொல்லு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மனசு. இதுதான் இருதயத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் மனசில் நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தரார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்த்தாமல் சபிச்சுக்கிட்டு நம்ம சாபத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். அன்பால இன்னைக்கு அடுத்த வார்த்தையை படிங்களேன். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ரைட், அது கூட நம்ம அழுவோன்னு வச்சுக்கோ. ஆனால் சந்தோஷப்படுவங்களே சந்தோஷப்படுவோமா? வயிறெல்லாம் எரியும். இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறா, நான் பாரு இப்படி இருக்கிறேன், இவளுக்கு மட்டும் இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சான், எனக்கு பாரு எப்படி பிடிச்ச புருஷன் கிடைச்சிக்கிறான் பாரு. அன்பாலே சந்தோஷப்படுவனுடைய சந்தோஷமா இரு.
இதுதான் ஆண்டவருடைய நியமனம். அதுதான் உன் மனசு அந்த மாதிரி ரம்மியமாக வச்சுக்கோ. பொறாமப்படாத, எரிச்சல் படாத. அப்போ உன் மனசு என்ன செய்யுது? சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா பொறாமப்படுது, சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா எரிச்சல் படுது. அந்த எரிச்சல் மனசு நமக்குள்ளே வேண்டாம். அது நமக்கு தான் டேஞ்சர். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாக்கோபு யோவானுடைய அம்மாக்காரி ரெண்டு பிள்ளைங்களையும் பற்றி ஆண்டவர்கிட்ட ஒரு வரம் கேட்டா. என்ன கேட்டா? ஏசு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ ஆதீனத்தில் வந்து உட்காருவ, நீ உட்காரும்போது உன் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் என் இன்னொரு பிள்ளையும் இந்த வலது பக்கத்தில் ஒரு பிள்ளையும் உட்காந்தா தேவலாம், நீங்கள் எனக்கு அந்த வரத்தை தரணும், என் பிள்ளைங்களுக்கு அந்த வரத்தை தரணும்னு ஒரு அம்மாக்காரி சிபாரிசு பண்ணி கேட்குறா. உன் பக்கத்தில் ஒரு பிள்ளையும் இன்னொரு பக்கத்தில் ஒரு பிள்ளையும் உட்காரணுன்ட்டு. அதில் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது, எல்லாரும் ஆசைப்படலாம். ஆனால் ஆண்டவர் அதை கொடுக்கல, உத்தரவு கொடுக்கல. வேண்டாம், அது என்னுடைய காரியம் இல்லைம்மா, அது பிதாவுக்கு யாருக்கு சித்தமோ அவங்க தான் உட்கார முடியும், நான் அதுக்கு உத்தரவு சொல்ல முடியாதுன்னு அதுக்கு மறுத்துட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். அந்த விண்ணப்பத்தை கேட்கல. ரிஜெக்ட் பண்ணிட்ட போதிலும் இந்த 10 பேர் இருக்கிறானு பாரு சீஷர்கள், இந்த 10 பேர் என்ன செஞ்சாங்க? யாக்கோபு மேலேயும் யோவான் மேலேயும் எரிச்சல் ஆனார்கள்னு இருக்கு வேதத்தில். என்ன ஆனாங்களாம்? எரிச்சல். நமக்கும் வர்றது தானே, சகஜம் தானே. அந்த மனசு தான் நமக்கு வரக்கூடாது, அதுதான் கண்ட்ரோல் வேணுன்றார். ஏன்னா நான் உத்தரவு கொடுத்தாதான் நீ எரிச்சல் ஆகிருக்கணும். நான் உத்தரவு கொடுக்கல, நான் இல்லை அது நடக்காது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும், அவருக்கு யார் உட்கார வைக்கிறாரோ அவர் தான் உட்கார வைப்பார், என்னாலாம் முடியாது, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகும் இவனு எரிச்சல் ஆனாக்கா இவனு மேலே தானே குத்தம். எரிச்சல் ஆனதுனால என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, இதில் வயசில் மூத்தவர் யார்? பேதுரு தான் முதல் செத்து இருந்தாக்கா அவர் போய் வலது பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். ஆனால் பேதுரு சாவலை. முதல் ரத்த சாட்சியாக மறித்தவன் யாக்கோபு போய் பக்கத்தில் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக செத்தானுங்க, ஒவ்வொருத்தராக உட்காந்தானுங்க. கடைசியாக செத்தது யாருன்னா யோவான் ஆட்டோமேட்டிக்காக இன்னாண்ட இடது பக்கத்தில் உட்காந்துட்டார். அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னது தான், இந்த பாரு, அந்த 10 பேரும் இவர்கள் 2 பேர் மேலே எரிச்சல் பட்டதுனால அந்த பொசிஷனை இந்த 10 பேர் இழந்தார்கள். எந்த பொசிஷனு? வலது பக்கத்தில் உட்காருது, இடது பக்கத்தில் உட்கார்ற பொசிஷனை இழந்தாங்களா ஆட்டோமேட்டிக்காக? இது நமக்கு தேவையா? மனசை அடக்க கற்றுக்கொள்வோம். அது அடங்காதது, நாவு தான் அடங்காதுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த நாவுக்கும் மனசு தான் காரணம். அந்த மனசை அடக்க கற்றுக்கொள். மனசை ரம்மியமாக வைத்து கற்றுக்கொள். மனசை ஆண்டவருக்குள்ளாக நெருங்க கற்றுக்கொள். இன்றைக்கி வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள். அதுதான் சொல்கிறேன், நீ உட்காந்து நீ அதை பயிற்சி எடுத்தாலே போதும். உன் மனசை அடக்கிறதுக்கு பயிற்சி எடு. ஆண்டவரே நல்லதை நான் நினைக்க வேண்டும், நினைப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நினைவுனால நீ கட்டளையிட உன் மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுதான் தியானம்னு சொன்னான். அவன் உட்காந்து என்ன செஞ்சான்? நீ பாட்டுனே தியானம் பண்ணுன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துன்னு மந்திரம் பண்ணணும், அந்த வேலைலாம் இல்லை. நீ உட்காந்துட்டு ஆண்டவர் மெடிடேஷன் பண்ண மாதிரி நீ உட்காந்து வேதத்தை தியானி. ஆண்டவரே, என் மனசில் இந்த வேதத்தை நான் ஆழமாக பதிக்கிறேன், இந்த மனசை நான் அலைபய விடாதபடிக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இந்த மனசில் பிசாசானவன் எந்த விதத்திலையும் என் மனசை கெடுக்காதபடிக்கு, என் சிந்தனையை கெடுக்காதபடிக்கு என் சிந்தனையை உனக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ ஜெபிக்க ஆரம்பி. இப்போ அதுதான் சொல்ல வர்றாரு, ஜெபிக்க அதுதான் தியானம். ஒரு வேதத்தை எடுத்து, ஒரு வசனத்தை எடுத்து நீ ஜெபிக்க அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. அன்பாலே, இன்னைக்கு அப்போ தான் இருதயம் செம்மையாவது. ஆமென். உன் மனசு செம்மையானால் உன் இருதயம் செம்மையாகும், உன் இருதயம் செம்மையானால் உன் ஆத்துமா செம்மையாகும். ஆமென். எத்தனை பேர் மனசை நாம் இனிமே ஆண்டவருக்குள்ளாக அடக்க பழக போகிறோம், ஆண்டவருக்குள்ளாக ஜெபிக்க பழக போகிறோம். இன்றைக்கி மனசில் நிறைய ஆசைகள் வரும். அன்பாலே, இந்த மனசை அடக்கி தேவையை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடத்தட்டும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும், அப்படியாக நம்ம சிந்தித்து, அதனால தான் சொன்னார், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ ரோமர் 12:2 படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணமான, நான் நேத்தே சொன்ன இந்த நன்மைனா என்ன, பிரியம்னா என்ன, பரிபூர்ண சித்தம்னா என்னன்னா,
பிரியனா உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பிரியத்தை வைத்திருக்கிறார். நீ என் மக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரிய வைத்திருக்கிறார். நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க மேலே பிரியம் வைத்திருக்கிறோமோ அதை மாதிரி. அதே போல் பரிபூர்ண சித்தம், அந்த பரிபூர்ணம் என்பது பூரணத்தினுடைய உச்சகட்டம் தான் அது பரிபூர்ணம். பரிபூர்ண சித்தம் என்ன? எந்த ஒரு மகனும் மகளும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும். என் கூட அவங்க இன்டர்னல் வாழ்க்கை அந்த நித்தியமாய் வாழ வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார். சித்தம் என்றால் விருப்பம். அந்த பரிபூர்ண விருப்பம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விருப்பத்தை கேட்டு அவருடைய நன்மையான காரியத்தை அறிந்து நம்ம மனசு அதில் செலுத்தி நம்ம வாழ்ந்தோம் என்றால் அந்த பரிபூர்ண விருப்பத்தை நம்ம அடைவோம். ஆமென். அப்போ இந்த மனசு புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். இப்போ என் மனசு மறுரூபமாகணும். சொல்லுங்கள். என் மனசு மறுரூபமாகினா உன் இருதயம் மறுரூபமாகும். உன் இருதயம் மறுரூபமாச்சுன்னா உன் சிந்தை மறுரூபமாகும். உன் சிந்தை மறுரூபமாச்சுன்னா உன்னுடைய ஆத்மா மறுரூபமாகும். உன் ஆத்மா மறுரூபமாச்சுன்னா நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணும்னா உன் மனசு மறுரூபமாகணும். ஆமென். இந்த மனசை அடக்கிறதுக்கும் மனசை நம்ம பயிற்றுவிக்கணும். இப்போ அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கி நம்முடைய லீப்ரான் மீட்டிங் ஒரு பயிற்சி கூடமாக மாறும். இனி வருங்காலத்தில் எப்படி உன் மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், உன் மனசில் எப்படி நல்லதெல்லாம் விதைக்கணும், அதெல்லாம் சொல்லித்தர அதுதான் இன்றைக்கி தியானம் பண்ணுறோம். அதுதான் சபைக்கு வரோம். அதுதான் இன்றைக்கி வார்த்தையை கேட்குறோம். இந்த வார்த்தையை கேட்க உன் மனசு என்ன செய்யும்? சாந்தி.